தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வசனங்கள் 27 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றைத் தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா 4ஆம் வாரம் மே மாதம் 11ஆம் தேதி 2025ஆம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. சரிங்களா? இது வரைக்கும் மற்ற இதுலலாம் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல. இல்லைன்னா யார் யாரோ யாருக்கோ நம்பிக்கைலாம் கொடுப்பாங்க. ஆனா நம்ம ஏசப்பா நமக்கு ஒரு ஹோப் கொடுக்குறாரு. என்ன ஹோப்பு? நீங்க எல்லாம் என்னோட ஆடுகளா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட குரலுக்கு செவிசாய்ப்பீங்க. ஓகேங்களா? அப்படி நீங்க பண்றீங்கன்னா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நீங்க அழகா என்ன பின்பற்றி வருவீங்க. அப்படி நீங்க வரும்போது என்ன நடக்கும்? நான் உங்களுக்கு நிலை வாழ்வையே கொடுப்பேன். ஓகேங்களா? நீங்க என்னை நம்பி எனக்கு செவிசாய்த்து வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிலை வாழ்வு கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம பாருங்களேன், அடுத்த வார்த்தை பாருங்க, செம்மையான வார்த்தை. அவை என்றுமே அழியா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறிச்சுக்க முடியாது. இப்ப நீ என் ஆடு, நீ எனக்குள்ள இருக்க, என்கிட்ட வந்துட்ட அப்படின்னா உன்னை வேற யாரும் பறிச்சுட்டு போயிட முடியாது. வேற சிங்கமோ புலியோ வந்து உன்னை அடிச்சுட்டு கொண்டு போக முடியாது. ஏன்னா நீ என் ஆடு, நான் பார்த்துக்குவேன். ஏன்னா உங்களை என்கிட்ட கொடுத்த கடவுள் வந்து மிக பெரியவர், அனைவரையும் விட பெரியவர். ஓகேங்களா? என்ன எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட பெரியவர் யாரு? நம்ம கடவுள். நம்ம கடவுள் தான் நம்ம எல்லாரையுமே இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. ஓகேங்களா? அதனால யாராலையும் நம்மள இயேசு கிறிஸ்துகிட்ட இருந்து பறித்து கொள்ள முடியாது. நாமளே ஓடி போனாதான் உண்டு. ஓகேங்களா? வேற யாரும் வந்து உங்களை தூக்கிட்டு போக முடியாது. நீங்களா ஓடி போனாதான் உண்டு. ஸோ என்ன பண்ணணும்? நாம இயேசு கிறிஸ்துவினுடைய மந்தையில ஒரு ஆடா அவர் கூடவே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வந்து நிலை வாழ்வான வாழ்க்கையா இருக்கும். ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.